நாமக்கல் அடுத்த ஜேடர்பாளையம் படுகை அணையில் பல கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக திறக்கப்பட்ட படகு இல்லம் திறக்கப்படாமல் பூட்டியே இருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையத்தில் காவிரி படுகை அணை உள்ளது. மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் ஜேடர்பாளையம் கல்லணை வழியாக தஞ்சாவூர் சென்றடைகிறது. தடுப்பணையிலிருந்து செல்லும் தண்ணீரை காண நாமக்கல், ஈரோடு, கரூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். ஈரோடு மாவட்டத்திலேருந்து வரோம். ஜலப்பள்ளியம் சுற்றுலா தலமாக வந்திருக்கோம். இங்கே ஒரு நாள் டைம் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ண நல்லா இருக்குது. பார்க்கு எல்லாம் இருக்குது. இந்த போட்டிங் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. போட்டிங் லாக் ஆகிருக்கனால எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இங்குள்ள அண்ணா பூங்காவில் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் சுமார் 4 கோடி ரூபாய் செலவில் படகு சவாரி செய்வோருக்கான பாதுகாப்பு உடைகள், சாலை, ஆண்கள் பெண்களுக்கு என தனித்தனி குளியல் அறைகள் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கொண்ட நவீன படகு இல்லம் அமைக்கப்பட்டது. சேடர்பாளையம் அணைக்கட்டு பார்க்கலான்ட்டு வந்து எல்லாம் ஜாலியாக குளித்தான். பூங்காலாம் சுற்றி பார்த்தாங்க. இதில் படகுல இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு ஆர்வமாக வந்து பார்த்தாங்க. ஆனால் அது வந்து ஒன்றும் உபயோகப்படாமல் கிடக்குதுங்க. அதை பார்த்து சீரமைப்பு செஞ்சாங்களாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் நிறையா பேர் எல்லாம் லீவு நாளில் வந்து பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்துட்டு ஏமாந்து போகிறாங்க. பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு ஏமாந்து போகிற மாதிரி இருக்குது. எனினும் பல மாதங்கள் கடந்த நிலையில் இன்று வரை படகு இல்லம் திறக்கப்படாமல் பூட்டியே கிடக்கிறது. இதனால் அங்கு குடும்பத்துடன் வரும் சுற்றுலா பயணிகள் தாங்கள் பெரிதும் ஏமாற்றம் அடைவதாக தெரிவிக்கின்றனர். பல கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட படகு இல்லம் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக சீர்கேடு அடைந்து வருவதாக அப்பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் என்ஜாய் பண்ணலான்னு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா வந்தோம். வண்டியில் வந்தோம். டேமில் குளித்தோம். சந்தோஷமாக இருந்தோம். படகெல்லாம் போட் இருக்குன்னு சொன்னாங்க. போட்டில் விளையாடலான்னு வந்தோம். போட் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமே இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. மோடிலேருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்க்கலான்னு வந்து அங்கே வந்து பார்த்தா யாருமே காணோம். போட்டு இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. இதனால் நடவடிக்கை எடுக்கணும். இதனிடையே பூட்டி கிடக்கும் படகு இல்லம் குறித்து நாமக்கல் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் இளங்கோவிடம் கேட்டபோது படகு இல்லத்தில் படகில் சவாரி செய்ய எவ்வளவு கட்டணம் என்பது குறித்து முடிவு செய்யவில்லை என்றும் இது தொடர்பாக திருச்சியில் உள்ள தலைமை பொதுப்பணித்துறை அலுவலகத்திலிருந்து ஆணை வந்த பிறகு படகு இல்லம் விரைவில் திறக்கப்படும் என தெரிவித்தார். உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்து படகு இல்லம் திறக்கப்படுமானால் பல கோடி ரூபாய் வீணாவது தடுக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியடைவர் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. நியூஸ் 7 தமிழுக்காக ஸ்ரீதர், நாமக்கல்.